அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருமுறை முஹாஜிர்களில் ஒரு இளைஞருக்கும் அன்சாரிகளில் ஒரு இளைஞருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டது. அந்த முஹாஜிர் தன் கூட்டத்தினரை உதவிக்கு அழைத்தார். அன்சாரி தன் கூட்டத்தினரை அழைத்தார். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் உடனே அந்த இடத்துக்கு வந்தார்கள். என்ன இது, அறியாமை காலத்தின் கூச்சலா என்று கடுமையாக கேட்டார்கள். மக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லை. 2 இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட சிறிய சண்டைதான். ஒருவர் மற்றவரை அடித்து விட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆழமான ஒரு வார்த்தையைச் சொன்னார்கள். நீ உன் சகோதரனுக்கு உதவி செய். அவன் அநியாயம் செய்பவனாக இருந்தாலும் சரி, அல்லது அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரி. இதை கேட்ட மக்கள் குழப்பமடைந்தார்கள். யார் ரசூலுல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவுவது சரி, ஆனால் அநியாயம் செய்பவருக்கு எப்படி உதவுவது என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக விளக்கினார்கள். அவன் அநியாயம் செய்தால் அவனை தடுத்து நிறுத்துங்கள். அதுவே அவனுக்கு நீங்கள் செய்யும் உண்மையான உதவி. அநியாயம் செய்யப்பட்டிருந்தால் அவனுக்கு துணை நிற்குங்கள். இந்த ஒரு வார்த்தையில் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய ஒழுக்கம் உள்ளது. ஒரு முஸ்லிம் தன் சகோதரனுக்கு எப்போதும் துணையாக இருக்க வேண்டும். அவன் தவறு செய்தால் அந்த தவறை மறைக்காமல் அதை தடுத்து சரியான பாதைக்கு அவனை வழிநடத்துவதே உண்மையான சகோதரத்துவம். இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய உயர்ந்த வழிமுறை.